பால் வந்து பெரிய சந்தை இருக்குது. நாட்டின் பிரதம அமைச்சர் டைரி டேன்னு பால் நாளில் பேசுனதுக்கு இந்தியா அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் அந்நிய செலாவணி ஈட்டுது. அவரே பீஃப் एक्सपोर्ट हिंदुस्तान इस नंबर 1 है। स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है। பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. பால் இருக்கு, வளம் எங்க? அப்போலோ போனால் நல்லா கிடைக்குது, காவிரி போனால் நல்லா கிடைக்குது, எம்ஜி ராமச்சந்திராவும் நல்லா கிடைக்குதுன்னு யார் சொல்கிறா? அரசை நடத்துகிற அமைச்சர்களே சொல்கிறாங்க. அவங்களுக்கே உடல்நிலை சரியில்லைன்னா அங்கே தான் போகிறாங்க. அப்போது அந்த முதலாளியால் கொடுக்க முடியறத ஒரு அரசால முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுன்னு. நான் வந்து 5 நிமிஷம் ஈரோடு கிழக்கில் கூடுதலாக பேசிட்டேன். இந்த தேர்தல் நேரத்தில் எனக்கு வழக்கு 41 பேர் இவர் வந்ததுனால நெரிசலில் இறந்துருக்காங்க. ஒரு தகவல், முதல் தகவல் அறிக்கை கூட போடல, ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு. விழா ஒன்று நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஷன். என்னுடைய ஆட்சி முறையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்குறதல்ல ஆட்சி. ஆனால் 60 வருஷமாக அதான் நடந்துச்சு. 60 ஆண்டு இங்கே என் மக்களை வந்து இலவசங்கிற அந்த இதில் கொடுத்து இவங்க வந்து எப்படி செஞ்சுட்டாங்கன்னா ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இலவசங்கிறது ஒரு ஏமாற்று. இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். எங்கூட சேர்ந்து நிற்கலாம், நானும் தம்பி விஜய் நின்றுக்கலாம். அவர் வரும்போதே கோட்பாட்டு அளவில் மாறுபட்டார். அப்புறம் அது மறுபடியும் அதே திராவிட அரசு, எந்த அரசியலை வீழ்த்தணும் நம்ம வந்திருக்கோமோ அப்போ அதே அரசியலை அதே கோட்பாட்டை எடுத்துட்டு வரோம். எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன் பார்த்து. வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறோம். நேற்று அவர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இன்று அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றது. வணக்கம் சார். ஆங்கில நாளேட்டிற்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நேற்று நீங்கள் வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து பேசுபொருள் ஆனது வந்து வேளாண்மை சார்ந்த ஒரு சமூகமாக கட்டமைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது. நீங்கள் சொன்னது வந்து நிறைய இடத்துல எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா, இருக்கிற தொழிற்சாலைகளை வந்து குறைத்து விட்டு வேளாண்மையை அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு, அதுதான் உங்களுடைய கனவா? இல்லை வந்து ஒரு சமநிலையை எட்டணும் ரெண்டுத்துக்கும்? என்ன தொழிற்சாலை நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கொங்குலலாம் நிறைய வெட் கிரைண்டர்ஸ் தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து மூடுவோம்னு சொல்லி நச்சு ஆலைகள்னு ஒன்று இருக்குது இல்லை? நிலத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்குகிற எதையுமே நீங்கள் அனுமதிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும், நிலையான பொருளாதாரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வேளாண்மையை முன்னிறுத்துகிற பொருளாதாரத்துக்கு போகணும். இப்போ உலகத்தின் உயிர் தேவையாக இருக்கிறது உணவு. உணவில் ஒரு தற்சார்பு நிலையை நம்ம எட்டணும். எந்த ஒரு நாடும் அதை எட்டணும். இப்போ பல நாடுகள் சிதைந்த அழிவுக்கு காரணம், இப்போ நீங்கள் வெனிசுலாவோ நைஜீரியாவோ உங்களுக்கு தெரியும், வேளாண்மையை கைவிட்டதுனால தான் பிரச்சனை. இப்போ நம்ம நாடே மிக அத்தியாவசியமான வெங்காயம், பருப்பு எல்லாம் வெளிநாட்டில் இறக்குமதி செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. காரை ஏற்றுமதி செய்கிறதுல என்ன உங்களுக்கு பெருமை இருக்குது? இப்போ கொரியன் முதலாளி உங்கள் ஊரில் வந்து காரை தயாரித்து அவன் எடுத்துகிட்டு போகிறான். இங்கே உருவாக்குவோம், உலகம் பூரா சுற்றுவோங்கிறான் அவன். அது சரி, நீங்கள் அத்தியாவசிய உணவு தேவைக்கு அடுத்த நாட்டை, அதுவும் பாலைவனத்து நாட்டிலேருந்து எகிப்திலேருந்து நீங்கள் வெங்காயத்தை இறக்குமதி செய்வீங்க. அதெல்லாம் ஒரு நாட்டின் குடிமகனாக வலிக்கும்ல. இவ்வளவு நிலம் இருக்குது, வளம் இருக்குது, அப்புறம் மாலை இருக்குது, மனித ஆற்றல் இருக்குது, அப்புறம் இதுக்கு நம்ம அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு. அங்கே வந்து நீங்கள் இப்படி பாருங்கள், பில்கேட்ஸ் எதுக்கு 2,70,000 ஏக்கரில் வேளாண்மை செய்யணும்? நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்குமான வேலையும் அங்கே தான் இருக்குது. அப்போ அது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதில் பெரிய ஒரு கனவு அது எப்படின்னா, நகர்ப்புற வளர்ச்சியை பற்றியே நம்ம நாடு கவனத்தில் எடுக்கிறதுனால ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, அந்த ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்குது. இப்போ நகரங்களினுடைய வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்துறதுனால அங்கே வந்து கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கே தான் கிடைக்குதுன்ட்டு யதார்த்த நிலை இருக்குது. அப்போ இந்த தரமான கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு இங்கே தான் இருக்குதுன்னு 80-85 விழுக்காடு கிராமங்களில் தான் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க நகரத்தை நோக்கி நகரத் தொடங்குறாங்க. அப்போ இந்த நகரங்கள் என்ன ஆகுது? இடப்பெருக்கம் வருது, நெருக்கடி வருது.
மக்கள் குவியல் வரும்போது பெருங்கி பிதுங்கி வழியுது நகரங்கள். அப்போ வாழ்விட விலையேற்றம், நீர் தேவை, மின் தேவை, போக்குவரத்து நெரிசல் எல்லாமே வந்துடும். இதில் என்ன இன்னொரு பின்னடைவு வருதுன்னா, இந்த நகரங்களில் எவ்வளவு பேர் இருந்தாலும் இவங்களுக்கான உணவு தேவை இருக்குல்ல, அரிசி, பால், முட்டை, காய்கறி, கீரை, எண்ணெய், தயிர், மோர், கறி, இந்த மாதிரியான உணவுப் பொருள்கள், அத்தியாவசிய உணவுப் பொருள் வந்து கிராமங்கள்ல இருந்தால் இங்கே வரணும். அப்போ கிராமங்களில் இருந்து உழைக்கும் மக்கள் காலியாகி இங்கே வரும்போது, வெளியேறி இங்கே வரும்போது அந்த இடம் வெற்றிடமாகுது. அந்த இடத்துல அந்த உழைப்பு வந்து அந்த உணவு உற்பத்தி நின்றுது, உணவு தேவை அப்படியே இருந்துருது. அப்போ வேற மாநிலத்தில் வேற நாட்டில் தவிர்க்க முடியாமல் நம்ம கையேந்திர நிலை உருவாகும். அப்போ இந்த இடத்துல அந்த மக்களை அங்கேயே இருத்தி வைக்கணும்னா ஒன்று செய்யணும், வாழ்விடத்தில் சிறந்த கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பை கொடுக்கணும். அவனுக்கு வேலைவாய்ப்பை வாழ்விடத்திலே கொடுக்கறதுக்கு இருக்கிறது என்னென்னா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு போயிடணும் உங்களுக்கு. அப்போ புரியுது. இப்போ ஆடு மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வேளாண் பண்ணை, கரும்புனா கரும்பு, வாழைனா வாழை, தென்னை, பனை, இப்போ கிழங்குனா ஆள்வெளி கிழங்கு செய்யணும்னா அதிலிருந்து என்னென்ன மதிப்பு கூட்டலில் உற்பத்தி செய்ய முடியும். இப்போ மா வருதுன்னா மாம்பழம்லேருந்து எது, இப்போ கடலைனா கடலையிலேருந்து எண்ணெய், எள்ளு மிட்டாய், எண்ணெய் புண்ணாக்கு, எள்ளுனா எண்ணெயிலேருந்து இது, சூரியகாந்தினா சூரியகாந்தி. இப்படி வரும்போது அந்த இடத்துல சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வரும்போது பெரிய தொழிற்சாலைகளாக இருக்கணுன்றது இல்லை. ஒரு 200 ஏக்கர், 300 ஏக்கர், 400 ஏக்கர், 500 ஏக்கரில் மக்களின் வாழ்விடங்களை 20 கிராமம் 30 கிராமம் சேர்ந்து ஒரு பண்ணை வைக்கும்போது அங்கேருந்து பால் வந்துடுது. அதே பெருநகரங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு எடுத்துகிட்டு வருவோம். நம்ம அதை அப்படி செய்யும்போது ஒரு தற்சார்பு வந்துடுது. மக்களின் வாழ்வில் தற்சார்பு வந்துடுது. யாரையும் சாராமல் தன் உழைப்பையே சம்பது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சோமாலிய பெனிசுலா விழுந்ததுக்கு காரணம் உழைப்பு, அதுக்கேற்ற ஊதியம், வாழ்க்கை. இது 3 துண்டிக்கப்பட்டுருச்சுங்கிறான் இலவசத்தால். இலவசம் வரும்போது உழைப்பு இல்லாத போகுது, அதுக்கு சம்பளம் இல்லாமல் போயிடுது, அப்புறம் அந்த வாழ்க்கை இல்லாமல் போயிடுது, வளர்ச்சி வாழ்க்கை இல்லாமல் போயிடுது. அப்போ அது ஒரு ஆபத்தான நிலை. இதை தான் ஐயா அப்துல் கலாம் வந்து இந்த புறா திட்டம்ன்ட்டு எது நகரத்தில் இருக்கோ அதை கிராமத்தை நோக்கி நகர்த்துங்கிறது. இன்னைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். அது பெரிய பேரிடரை ஒரு நாள் நம்ம நாடு சந்திக்கும். மக்கள் உழைக்கிற பழக்கத்தை மறந்துடுவாங்க. மறந்துட்டு உழைப்பிலிருந்து வெளியேறிடுவாங்க, அல்லது உழைப்பை மறப்பாங்க, அல்லது உழைக்கிற திறனை மறப்பாங்க, இழப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் கட்டாயமாக உழைச்சாகணும் போது அன்னைக்கு கொந்தளிப்பாங்க. என்னடா இவங்க எல்லாம் திடீர்னு வேலை பார்க்குறாங்க, புரியுதா அவங்களுக்கு? அதனால பொருளாதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் தக்காளி விலை ஏறினதுக்கு என்ன பாடுபட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புரியுது. பால் வந்து பெரிய சந்தை இருக்குது. நாட்டின் பிரதம அமைச்சர் டைரி டேன்னு பால் நாளில் பேசுனதற்கு இந்தியா அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் அந்நிய செலாவணி ஈட்டுது. அவரே பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்னார். இப்போ இந்த பாலுலேயும் மாட்டுக்கறியிலேருந்து தான் நமக்கு பெரிய பொருளாதாரம் வருது. நமக்கும் பிரேசிலுக்கும் தான் போட்டி நடக்குது. நம்ம முதலிடமா 2வது இடமா. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மாடு வளர்க்குறதில்ல? எல்லாரும் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இப்போ எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் மாடு வளர்க்குறது ஒரு அசிங்கம்னு நினைக்கிறோம். எல்லாருமே கறி சாப்பிட்றாங்க. அப்போ அது ஆடு வளர்க்குறது அசிங்கம்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே இயற்கை வேளாண்மை வேணும்னு நினைக்கிறாங்க. ஆர்கானிக் ஃபுட்டு வேணுங்கிறாங்க. இந்த ஆர்கானிக் எங்கேருந்து வரும்னு தெரியல. ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் எங்கேருந்து வரும்? இப்போ இது ஒரு இது. தமிழ்நாட்டுக்கு பால் எங்கேருந்து வருதுன்னு கேளுங்க, ஆந்திராவிலேருந்து வருது. ஏன் நீ மாடு வளர்க்கலை? ஆவின் பால் விற்க தெரியுது, வளர்க்க தெரியாது அவனுக்கு. பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு, வளம் எங்க? கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, துறை இருக்கு, கால்நடை எங்க? அப்போ இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அதனால தான் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கைக்கு போயிடுறேன். அப்படிங்கும்போது வேலை இல்லை, உணவு இல்லை, பசி, ஏழ்மை, வறுமை. இந்த பால் இருந்துச்சுன்னா ஒரு நாடு பசியை சந்திக்காது. உங்களுக்கு தெரியும், பால் முழு உணவு. அப்போ பாலில் எனக்கு சாராயத்தில் 50,000 கோடி, பாலில் 3,60,000 கோடி எனக்கு வருமானம் வருது, ஒரு ஆண்டுக்கு வருது. அப்போ அந்த 3,60,000 கோடிக்கு போகவா இந்த பொருளாதாரம் உயிரை எடுக்கும், அந்த பொருளாதாரம் உயிரை கொடுக்கும்? எதுக்கு போக? அப்படி இருக்கா? அப்போ அதனால அதை முன்னிறுத்திய பொருளாதார கட்டமைப்பு போகிறதுனால இந்த தற்சார்பு நிலையை வாழ்விடத்திலே என் மக்கள் அடைஞ்சிருவாங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு உயரும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது மதிப்பீடு இருக்கா உங்களுக்கு? இப்போ இருக்கிற நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்க முடியும். அதில் வந்து தம்பி, இப்போ நீங்கள் அண்ணனுடைய அடிப்படை வந்து ஒரு நாட்டின் ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுன்னா அறிவு கருவறை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.
ஒரு சமூகத்தை அறிவு சமூகம் படைக்கிறது மிகப்பெரிய பணி. அங்கே அறிவு வளரும்போது தான் அந்த நாடு ஒழுக்கம் நிறைந்த, பண்பாடு மிகுந்த, நாகரிகம் மிகுந்த சமூகமாக வாழும். அப்போ அந்த அறிவை கொடுக்குற கல்வியை நம்ம தரமாக, சமமாக, சரியாக கொடுக்கணும். நான் கொடுத்துட்டேன்னா கல்விக்கான செலவு உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பொருள் தேவை இல்லை. நானே உலக தரத்துக்கு நான் உனக்கு சரியாக கொடுத்துறேன். ஏன்னா என் குடிகளை அறிவு சமூகமாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பும் கடமையும். அப்போ நான் என்ன சட்டம் கொண்டு வரேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள்னு போட்டுறோம். நீ ₹1 கல்வியில் ஆரம்பத்திலிருந்து ஆராய்ச்சி வரை ஒரு கோடி எந்த கல்வி விரும்புறியோ அது நான் படிக்க வச்சிருக்கேன். வெளியில் போப்பா, என் பிள்ளைன்னு படிக்க வச்சிருக்கு. முடிஞ்சா உங்களுக்கு உயிர் காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. இது என் மக்களுக்கு தேவை. இது சட்டம். அப்போ நாட்டின் முதல் குடிமகன், முதன்மை அமைச்சர், பிரதமர், இந்த முதலமைச்சர், இவங்களுக்கு என்ன தரத்துக்கு மருத்துவம் கிடைக்கும்? அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்யணும். அதுதான் சரியான மக்களாட்சி, அதான் முழுமையான ஜனநாயகம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஆகச்சிறந்த மருத்துவத்தை சரியாக, சமமாக, தரமாக கொடுத்துறேன். இங்கே யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா? முதலாளி. இங்கே அப்போலோ போனால் நல்லா கிடைக்குது, காவிரி போனால் நல்லா கிடைக்குது, எம்ஜிஆர் ராமச்சந்திராவும் நல்லா கிடைக்குதுன்னு யார் சொல்கிறா? அரசியல் நடத்துகிற அமைச்சர்களே சொல்கிறாங்க. அவங்களுக்கே உடல்நிலை சரியில்லைன்னா அங்கே தான் போகிறாங்க. அப்போது அந்த முதலாளியால் கொடுக்க முடிகிறத ஒரு அரசால் முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற கல்வியின் தரத்தை ஒரு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரச கட்டமைப்பால் முடியாதா அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல? முடியும். அப்போ நீ இரு, நான் அவனை தாண்டி அவனோட போட்டிட்டு ஆகச்சிறந்த கல்வியும் மருத்துவத்தையும் கொடுத்துட்டேன்னா என் மக்களுக்கு பெரிய பொருளாதார தேவை குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு நீர். இப்போ நீங்கள் 2000 கொடுக்குறீங்க ஒரு குடும்பத் தலைவிக்குன்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை குடுவை தண்ணீர் அப்படி தண்ணீர் குடுவை வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது 30 வாங்குவாங்கல்ல? ஒரு நாளைக்கு 1, நான் சொல்றது 2 வாங்குவாங்க. அப்படின்னா ஒரு குடுவை 30, 50 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய்னா அதுலேயே 5000 ரூபாய்க்கு கூடியா இருக்குது. 3000, 4000 ரூபா அந்த காசே போயிடும். இப்போ நீங்கள் கொடுக்குற 2000 தண்ணி காசுக்கே சரியாகும். நான் என்ன சொல்றேன்? தூய குடிநீரை நான் தந்துடுறேன். இது 3ஐயும் இலவசமாக வச்சுப்போம். புரியுதா உங்களுக்கு? இது 3 விற்பனை பண்டமாக இருக்கிற நாடு இல்லை. அது சுடுகாடுங்கிறது என்னுடைய கருத்து. மற்ற எது நான் இலவசமாக தரலை. இது 3ஐயும் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ நானே வேளாண்மை செஞ்சுட்டேன். அப்போ ஒரே உணவு பஞ்சம் இல்லை. எனக்கு காய்கறி வேணுமா இருக்குது, பால் வேணுமா இருக்குது, முட்டை இருக்கா வேணுமா இருக்குது, கறி இருக்கா வேணுமா இருக்குது, இல்லை கிழங்கு வேணுமா இருக்குது. எல்லாமே முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல், அங்காடின்னு நானே விளைய வச்சிடறேன். எது வேணுமோ கிடைக்கும். சமச்சீரான ஒரே சீரான விலையில் நானே அங்கங்கே அங்காடிகளை திறந்து என் மக்களுக்கு கலப்படம் இல்லாத, இந்த நச்சு உரம் இல்லாத, நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவுன்னு நல்ல உணவை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துறேன், என் மக்களுக்கு கொடுத்துறேன். அப்புறம் அவங்களுக்கு பெரிய தேவை இல்லை. பஞ்சம்ங்கிறது இல்லை, பசிங்கிறது இல்லை, ஒரு இது உணவு பற்றாக்குறைங்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு மாதம் ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தேன்னு வச்சுக்கிறீங்களா? நீங்கள் செலவு பண்ணுவீங்களா? என்ன உங்களுக்கு செலவு வரும்? பிள்ளை படிக்க வச்சுடுறேன், வேறு என்ன வேணும்? மருத்துவம் நான் பார்த்துறேன். அம்மாவுக்கு முடியும், நீ உன் வேலையை பார்ப்பாது, என் தேசத்தின் தாயின்னு நான் பார்த்துடுறேன். வேறு நீர் நானே உனக்கு தூய குடிநீர் தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? நான் காய்கறி, பால், முட்டை, உனக்கு என்ன வேணுமோ, கறி வேணுமா, மீன் வேணுமா, எல்லாம் நானே வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன வேணும்? அப்போது ஊதிய தேவை, சம்பள தேவையை குறைச்சிடுறேன், வாழ்விடத்தில் வேலையை கொடுத்துட்றேன். நீ மருத்துவம் படிக்கணுமா படிக்க வச்சுறேன், பொறியாளர் படிக்கணுமா படிக்க வச்சுறேன். அதுதான் நீங்கள். நான் என்ன செய்கிறேன்? எனக்கு ஒரு கனவு. நீ காரை என் நாட்டில் தயாரித்து ஏற்றுமதி செஞ்சுட்டு சோறை இறக்குமதி செய்கிற, நான் சோறை ஏற்றுமதி செஞ்சுட்டு காரை இறக்குமதி செஞ்சுக்கிறேன். அந்த டெபிசிட் கரெக்டாக வந்துருமா? என்ன டெபிசிட்? அவன் நூற்றுக்கணக்கான காரை எல்லா நாட்டுக்கும் விற்கிறான். அந்த அளவுக்கு உங்களால் நீங்கள் ஏன் கொண்டாய் அந்த முதலாளி, கொரியன் முதலாளி ஏன் அவர் நாட்டில் தயாரிக்கலை? அவர் நாட்டிலையும் தயாரிக்கிறாரு, அவர் நாட்டிலையும் தயாரிக்கிறாரு. அதாவது ஏன் என் நாட்டில் தயாரிக்கணும்? எனக்கு வேலை கொடுக்கணுங்கிறது இல்லை. அடிப்படையில் இங்கே ஒரு கார் தயாரிக்க, ஒரு டன் கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது, மழை நீர். ஒரு 2 டன் கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத என் நீர் களவு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே மனித உழைப்பு அதிகமாக மலிவாக கிடைக்குது. நான் கொரியாவில் அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சால் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கணும். இங்கே வேலை செஞ்சால் 50,000 கொடுத்து முடிச்சிடலாம். தடையற்ற மின்சாரம் நாங்கள் கொடுத்துறோம். நிலத்தடி நீரை நிலத்தடி நீரை நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். தொழிற்சாலை மிக்க நீளம் நாங்களே வேளாண் குடிமக்கள்கிட்ட கையகப்படுத்தி பறித்து கொடுத்துறோம். நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை
தடையின்றி எடுத்துகிட்டு போக 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை பத்தலை, இப்போ 8 வழிச்சாலை போட்டு தர்றோம். அதுக்கப்புறம் பெரிய வாகனங்களில் எடுத்துகிட்டு போக கொடுத்துட்றோம். வேற இதனால ஒருவேளை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு 1 மணி நேரம் அதுவும் உற்பத்தி பண்ணி பாதிக்கப்பட்டா அதையும் பண்ணி இழப்பையும் கொடுத்துறோம். அப்போ அதனால நீ வர்றிய ஒழிய எனக்கு வேலை கொடுக்கணுங்கிறதல்ல உன் கனவு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால நான் என்ன சொல்றேன், அதுதான் தொழிற்சாலைன்னு நீ நினைக்காத. இல்ல கார் அது எனக்கு புரியுது. கார் இல்ல நீ அந்த தொழிற்சாலை இருக்க நான் மூட சொல்லல. அவன் முதலாளி தானே வேலை கொடுக்குறான், நான் அரசாங்கம் வேலை கொடுக்குறேன்றேன். ஓகே, என்னோட தொழிற்சாலை அரசு தொழிற்சாலையா இருக்கு. நான் சொல்றது புரியுதா? நீங்க அதுக்காக அரசு வேலை கொடுத்துருச்சா 1 லட்சம் சம்பளம் 50,000 அதெல்லாம் வராத, செலவு விடுப்பா நான் பார்த்துக்கிறேன், இந்தாப்பா இவ்வளோதான்ப்பா வச்சுக்கன்னா மக்கள் அவங்களே நடத்துகிற ஒரு தொழிற்சாலை ஆயிடுது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வரும்போது வாழ்விடத்திலே எல்லாருக்கும் வேலை பெருக்க வந்துடுது. அப்போ வறுமை தானாக ஒழியுது. இப்போ நீங்கள் இலவசம்ங்கிற கொடுக்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா, இலவசத்தில் பணத்தை இழந்து கொண்டே வர்றோம். நம்ம அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பீங்கன்னு இருக்குது. அதே மக்கள்கிட்ட இருந்தால் எடுப்பீங்க, வேறு வழியில் எடுப்பீங்க, வரியாக எடுப்பீங்க. இல்லை இப்போ அச்சம் எங்கே வருதுன்னா, ஏகப்பட்ட பொறியாளருக்கு ஆல்ரெடி வேலை இல்லாமல் இருக்கா. அண்ணன் வந்து தொழிற்சாலைகள் பொறியாளர் படிச்சுட்டு வாயில் காவலர் வேலைக்கு 400 பேர் விண்ணப்பிக்கிறாயின்னு சட்டசபையில் முதலமைச்சர் படிக்கிறாரு. வாட்ச்மேன் வேலைக்கு போவ நீ இங்கே வர மாட்டியா? எம்எல்சி எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு சாராயம் ஊற்றி கொடுக்க போவ எங்கூட வர மாட்டியா? என்ன தம்பி சிரிக்கிறீங்க? என்னோட வந்து வேலை பார்த்தியா? நீ இதே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் படிச்சுட்டு என்னோட தொழிற்சாலையில் வந்து எவ்வளவு டன் பால் ஏற்றுமதி செய்கிறோம், எவ்வளவு போகுது, எவ்வளவு பாலுக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது, எவ்வளவு மோர் தயிருக்கு போகுது, வெண்ணெய்க்கு போகுதுன்னு கணக்கு பதிவு நீ பண்ண மாட்டியா? அமெரிக்கன் இந்த ஆஸ்திரேலியன் முதலாளிக்கு இங்கேருந்து வேலை செஞ்சால் தான் அது வேலையா? தம்பி நான் சொல்கிறது, துபாயில் ஒட்டகம் மேய்க்கிற, என் ஊரில் மாடு மேயின்றேன். அது ஏன் நீ மேய்க்கிற? அது மேயி பார்த்துக்கிட்டு இருன்றேன். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னதில் வந்து அன்பான சர்வாதிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து அதிகார பரவலாக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ரெண்டுத்துக்கும் ஒரு முரண் இருக்கிறதா நிறைய பேர். அதிகார பரவலாக்கம் வேற, நிர்வாகம் அன்பான நிர்வாகம் வேற. இப்போ நீங்கள் ஒரு நேர்மையாளன் வந்து சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும். இந்த பொருள் புரிந்து கொள்வதில் நிறைய பிழை இருக்கு. நீங்கள் தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற, சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரி அல்ல, அவர் செஞ்சது கொடுங்கோன்மை. சர்வாதிகாரியும் கூட இல்லை அவர். சர்வாதிகாரம், அதான் சர்வாதிகாரம்ங்கிறது என்னன்னு சொல்கிறேன், கொடுங்கோன்மைன்னு என்னென்னு சொல்கிறேன், தீவிரவாதம்னு என்னென்னு சொல்கிறேன், பயங்கரவாதம்னு என்னென்னு சொல்கிறேன். தீவிரவாதம்ங்கிறது இப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, நான் வந்து அதுக்கு எதிர்கருத்து வைக்கிறேன், நம்ம 2 பேரும் தீவிரமாக வாதிட்டு இருக்கிறோம். அவன் இந்த வேலையை கொடுத்தாலும் அதில் செஞ்சு முடிக்கணும்னு தீவிரமாக இருப்பான் அப்படின்னா அது அதீத முனைப்புன்னு பேர், அது ஈடுபாடுன்னு பேர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் கொண்ட கொள்கையில் தீவிரமாக இருப்பான் அப்படின்னா அவன் தீவிரவாதி. பயங்கரவாதி அப்படின்னா உங்கள் கருத்தை நான் எதிர்கொள்ள முடியாமல் ஆளைய அழிச்சு ஒழிச்சிருது, அது வந்து பயங்கரவாதம். புரியுதா? அது பயங்கரவாதம். சர்வாதிகாரம்னா ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இப்போ ஒரு தெற்காசியத்தில் வந்து தீண்டப்படாத நகரமாக இருந்த மலேசியா சிங்கப்பூர் இன்னைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியான்னு ஆகுதுன்னா அங்கே ஒரு தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரி வந்ததுனால தான் அந்த நாட்டை செதுக்க முடிஞ்சுது. அதுக்கு பல உதாரணங்கள் ஒற்றை வார்த்தையில் பார்க்குறாங்க, நான் போட்டு காட்டுவேன். கரெக்ட். தன்னலமற்ற சர்வாதிகாரம்னா என்ன? இப்போ அண்ணன் சொல்கிறேன் பாருங்க. இப்போது என் நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை அப்படியே கடைப்பிடிக்கிற என் நாட்டு மக்கள் எங்கள் சொந்த நாட்டுக்குள்ளே வந்தால் அந்த நாட்டின் சட்டத்திட்டத்தை எதையுமே கடைப்பிடிப்பது இல்லை. இங்கே சிறுநீர் கழிக்காத, இங்கே குப்பையை போடாத, இந்த சாலையில் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போனால் இது எதையுமே கடைப்பிடிப்பது இல்லை. இதற்கு காரணம் இந்த நாடு கொடுத்திருக்கிற அளவு கடந்த சுதந்திரம். அப்போ என்ன வருதுன்னா, கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியா வராது. உங்களுக்கு விளங்கிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை நிறைவேற்றக்கூட செயல்படுத்தக்கூட அதிகபட்ச சர்வாதிகாரம் இங்கே தேவைப்படுது. அப்போ எதையும் ஜனநாயக முறையில் முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்த வேண்டியது, எதையும் அறிவுபூர்வமாக முடிவெடுத்து உணர்வுபூர்வமாக செயல்படுத்த வேண்டியது. அப்போ அங்கே என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இங்கே பாருங்க அண்ணன் சிரம்பர். இப்போ நான் ஒரு மருத்துவர், ஒரு குழந்தை சாக கிடக்குது. இப்போ நான் ஊசியை போட்டால் குழந்தை பிழைக்கும், ஊசி போடும்போது குழந்தைக்கு வலிக்கும். இந்த வலியை பொருள்படுத்தி நான் விட்டுட்டேன்னா அந்த குழந்தை செத்துரும்.
இந்த வலியை பொருள்படுத்தாமல் குழந்தை ஊசியை போட்டேன்னா குழந்தை பிழைக்கும். இந்த வலியை பொருள்படுத்தாமல் இந்த குழந்தைக்கு ஊசியை போட்டு காப்பாற்றுற ஒரு முயற்சி இருக்குது பாருங்க. இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. நீங்கள் எப்படி வேணாலும் வாங்க, எங்கே வேணாலும் குப்பையை போடுங்க. இப்போ நாடே இங்கே பாருங்க, தெருக்கள் எல்லாம் குப்பையாக இருக்க காரணம் ஒரு ஒழுங்கு இல்லை. குப்பை போடுறதுலே ஒழுங்கு இல்லைன்னா நாடு எவ்வளோ பெரிய குப்பையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்க, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கன்னா சிக்கனமாக பயன்படுத்தணும். அந்த சிந்தனை வரணும். இப்போ ஒரு சர்வாதிகாரம் இல்லாதனால நடைபாதை நடப்பதற்குன்னு நீங்கள் அண்ணா இந்த கேகே நகர் பகுதி நடந்து போங்க. நடைபாதை நடப்பதற்குன்னு 20 அடி 30 அடி தூரத்துக்கு போக போக ஒரு பலகை இருக்குது. இது அதுக்கு ஒரு பலகைக்கு ஒரு 200 ரூபா அப்பமா. சரி, இப்போ நடைபாதை நடப்பதற்கும் கூட தெரியாதா? வெறும் சிரிக்கிறீங்க. நடைபாதை நடப்பதற்குன்னு கூட தெரியல. பள்ளிக்கூடம் அருகில்னு எழுதி வச்சா மெதுவாக போகணும்னு தெரியும். அப்புறம் எதுக்கு வேகத்தடை? அப்போ அங்கே ஒரு சர்வாதிகாரம் தேவைப்படுது. உங்களுக்கு புரியுதா? இந்த சாலையை 60 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் கடக்கணும். மீறி கடந்துட்டா உடனடியாக பிடிச்சி நீ இதை தவறு பண்ணியிருக்கேன்னு அங்கே தண்டை விதிச்சாதான் 6 முறை உன் தவறை நான் பொறுப்பேன். அதுக்கு மேலே தவறு பண்ணினா உன் உரிமத்தை பறிப்பேன், ஓட்டுநர் உரிமத்தை பறிப்பேன்னு ஒரு இருந்தால் பொறுப்பாக போவான். எது ஒன்றுமே ஒழுங்கு. இப்போது ஒரு ஓட்டப்பந்தய வீணை இருக்கான்னா விசில ஊதினோடனே ஷட் கோடினோடனே ஓடி போய் வெற்றி கோட்டை தொடனா இவனும் ஓட மாட்டான், அடுத்தவனே ஓட விட மாட்டான், குறுக்க மறுக்க ஓடுவான். இந்த கோட்டுக்குள்ளே ஓடுன்னு ஏன் சொல்றீங்க? வெற்றி கோட்டை தொடணும், ஆனால் இந்த கோட்டில் இந்த ட்ராக்குள்ளே ஓடுன்னு ஏன் சொல்றீங்க? அந்த நெறி இருக்குல்ல, அந்த ஒழுங்கு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். சொல்கிறத செய்ப்பான். இப்போ குழந்தைக்கு பாடம் மனசில் ஏறலை, 5 முறை இதை வீட்டில் போய் பாடமாக எழுதிட்டு வான்னா மாணவன் பார்வையில் நான் சர்வாதிகாரி. ஆனால் என் செயல் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதை எழுதினா தான் அவன் படிப்பான். அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது இந்த ஆட்சி முறை தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது தாயின் பேரன்பு. இப்போ நான் சொல்கிறேன், தெருவில் விளையாடிட்டு இருக்கேன், அம்மா வராங்க, ஐயா சாப்பிட்டு வந்து விளையாடியா, வாயா சாப்பிட்டு வந்து விளையாடு அப்படின்னு போயிட்டாங்க. திருப்பி வரேன், போகலை, விளையாடிட்டு இருக்கேன். எப்பா எத்தனை தடவைப்பா சொல்கிறது, சாப்பிட்டு வந்து விளையாடுப்பா. போயிட்டாங்க, திருப்பி வந்து பார்க்குறாங்க, நம்ம போய் சாப்பிட விளையாடுங்க. ஏப்பா சொன்னால் கேட்க மாட்டேன், பாப்பா போய் சாப்பிடப்பா அப்படின்னு அம்மா கோவப்படுறான். என் பார்வையில் அம்மா சர்வாதிகாரியாக தெரியுது. ஆனால் அங்கே இருக்கிறது தாயின் பேரன்பு தான் இருக்குது. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சர்வாதிகாரியால் தான் ஒரு நாட்டை செதுக்க முடியும். இல்லைன்னா தான் தோன்றித்தனம்மா என்ன வேணாலும் போ, எங்கே வேணாலும் போ அப்படின்னா அது ஒழுங்கு வராது. நீங்கள் இப்போ 6 வயசு குழந்தை வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறா, 60 வயசு அம்மாவும் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறான்னா இப்போ தன்னலமற்ற ஒரு சர்வாதிகாரி வந்துட்டா அது நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கொடுமையாக தெரியும். இது கொடுங்கோன்மை வேறு, அன்பான சர்வாதிகாரம் வேறு. இங்கே நடக்கிறது கொடுங்கோன்மை. எப்படின்னா ஒரு முகநூலில் ஒரு பதிவை போட்டான்னா தூக்கி குண்டாசு போடுறது, பேசக்கூடாதெல்லாம் மேடையில் பேசுவா, அவனை வெளியில் விட்டுறது. புரிதவர்களுக்கு தெரியும். இப்போ நான் 5 நிமிஷம் ஈரோடு கிழக்கில் கூடுதலாக பேசிட்டேன்ற தேர்தல் நேரத்தில் எனக்கு வழக்கு. நாள் போகணும், அதிகாலை 10 மணிக்கு அங்கே நிற்கணும், இங்கேருந்து போக முடியாது. அப்போ நாளே நான் போய் ஈரோட்டில் தங்குறேன். ஒரு நாள் போயிடுது, அடுத்த நாள் மதியம் 12-1 மணி வரைக்கும் அந்த வழக்காயிருது, திருப்பி வர்றேன். 2 நாள் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடியாக இருக்கும்போது நான் இழக்கிறேன். 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்ட்டு 41 பேர் இவர் வந்ததுனால நெரிசலில் இறந்துருக்காங்க. ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட போடல, ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை. அப்போது நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க? இது பார்க்கும்போது இது கொடுங்கோன்மையாக இருக்குது. உயிரே போயிடுச்சு, அவர் மேலே ஒரு வழக்கை போட்டு கூட விசாரிக்க கூப்பிடல, 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்ட்டு போய் என்னை நிறுத்தி வச்சிருக்கேன்னா இதுதான் கொடுங்கோன்மைங்கிறோம். இப்போ ஸ்டெர்லைட் வேணான்னு தலைவன் கொடி பிடிக்கலை, ஒரு கட்சி முன்னிக்கலை, மக்களே தன்னெழுச்சியாக போராடுறாங்க. அந்த போராட்டத்தை மக்கள் கிளர்ச்சியை, மக்கள் புரட்சியை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு ஆட்சி முறைனா நீங்கள் போராட வர்றாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க, அங்கே தடுத்து முக்கியமான இருக்க 4-5 பேர் மனு கொடுத்துட்டு போங்க, முடிஞ்சிட்டு போராட்டம். கலவரம் வரும்னு நீங்கள் எப்படி கணிச்சிங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. முடிஞ்சிருச்சு, அந்த மனுவை கொடுத்துட்டு போயிருப்பாங்க, விட்டுட்டு சரி அப்படியே கலவரம் வந்தால் கூட முதல்ல தண்ணீர் பீச்சி அடிக்கணும், அல்லது கண்ணீர் போக கொண்டே வீசணும், அல்லது தடியடி நடத்தி கலைக்கணும். இவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல. இதில் எதையுமே செய்யாமல் எடுத்த உடனே மேலே வாகனத்து மேலே ஏறி தூரத்திலிருந்தே குறிபார்த்து சுடுற அந்த சினைப்பருங்கிற துப்பாக்கி வச்சு எப்படி நீங்கள் குறிவாச்சு அப்படியே சுட்டாலும் இடுப்பு கீழே கை காலில் தானே சுடணும்.
குறிபார்த்து கழுத்தில் நெஞ்சில் சுட்டு எப்படி கொன்னீங்க? இதுதான் கொடுங்கோன்மைங்கிறோம். நான் முதல்ல சொன்ன பற்றியெல்லா தண்ணீர் பீச்சி அடிக்கணும், கண்ணீர் பூ கொண்டு வீசி கலைக்கணும், அல்லது தடியடினத்தையாவது கலைக்கணும் அப்படின்னு சொல்கிறது சர்வாதிகாரம். எடுத்த உடனே இவங்க சுடுத்து கொள்றதுக்குள்ள அது கொடுங்கோன்மை. ரெண்டு புரியுதா? புரியுதா? அதான் இப்போ மே 15 அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அடுத்த 6 மாதம் நாம் தமிழர் ஆட்சியில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? எந்த வரிசையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னு, எந்த வரிசையில் இதெல்லாம் செய்வீங்க? முதல் 6 மாதத்தில் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? முதல்ல எந்தெந்த சட்டங்கள்? ஒரே மாதிரி செய்வேன். என்னென்னா, முதல்ல எனக்கு வந்து நீர்வள பெருக்கத்துக்கு வேலை செய்வேன். ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க குளங்களை ஏற்கனவே இவங்க அனுமதிச்சிட்டாங்க. அதை குடியிருக்கிற மக்களை இடிக்கிறது சரியில்லை. இருக்கிற வரை தூர்வாரி பராமரிப்பேன். புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்க வேகமாக கட்டமைப்பு போர்க்கால நடவடிக்கைகள் எடுப்பேன். இந்த மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட எந்த இடத்துலையும் தேங்காமல் இருக்கிறதுக்கு பார்ப்பேன். என்னுடைய ஆட்சி முறையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்குறதல்ல ஆட்சி. ஆனால் 60 வருஷமாக அதான் நடந்துட்டு இருக்கு. 60 ஆண்டா வெள்ளமே தேங்காமல் அதை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு மக்களுக்கு எந்த வாழ்விட சிக்கலும் வராமல் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொன்றா சரி செய்யணும். அதுக்கப்புறம் கல்வியில் என்ன பண்ணுவேன்னா, உலகத்தரத்துக்கு என் கல்வியை கொடுக்க கட்டட அமைப்பு அதெல்லாம் சீரமைக்க அப்போவே தொடங்கிடுவேன். ஒன்று சமகாலத்தில் ஒன்று செஞ்சு ஒன்று செய்கிறதுக்குன்னா 5 ஆண்டு தானே இருக்குது. சமகாலத்தில் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்த தனியார் மருத்துவமனையில் என்னென்ன வசதி இருக்குது, என்னென்ன கட்டட அமைப்பு இருக்குது, என்னென்ன வசதி இருக்குது, உங்களுக்கு புரியும். வெளி நோயாளிகள் வர பிரிவு, குழந்தைகள் நல பிரிவு எல்லாத்தையும் பிரித்து பெரிய வசதியை இப்போ நம்ம கட்டமைச்சு பண்ணிடுவோம். இப்போ பள்ளி கட்டமைப்பில் வந்து நான் வந்து இந்தியாவில் டெல்லி கெஜ்ரிவாலையும் இங்கே கேரளாவில் பினராயியும் முன்மாதிரியாக பார்க்குறேன். இப்போ அது மாதிரி மருத்துவ கட்டமைப்பை நான் தனியார் முதலாளிகளை விடவும் தரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணேன் ஒரே சமகாலத்தில். அப்புறம் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு வருவேன். அது வந்து வனம் செய்வோம்னு ஒரு துப்புரவு பணியாளர்கள்லாம் எடுத்துருக்கிற மாதிரி அவங்கள எடுப்பேன். எடுத்து 10 ஆண்டில் பச்சை பொருள் புவி வெப்பமாகுதுன்னா அது ஆகலை, நாங்கள் வெப்பம் ஆக்குறோம். அது காரணம் வந்து புவி வெப்பமாக வந்து இந்த நச்சு கார்கள் வெளியிடுறது, நச்சு ஆலைகளின் புகை இதெல்லாம் தான் போய் அந்த வளிமண்டலத்தை அந்த பெரிய இடையில ஒரு கருப்பு படலமாக படர்ந்துக்கிறது. அதனால கீழே இருக்கிற வெப்பம் வந்து இரவில் குளிர்ந்து நீலலை கதிர்களாக மேலே போகிறத அது தடுத்து திருப்பி பூமிக்கே அனுப்பிடுது. அதனால புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது. அப்போ வெப்பம் குறையாதனால என்ன பிரச்சனைனா, கீழே அடுப்பு வச்சு மேலே உலைய வச்சுன்னா உலை எப்படி பொங்குமோ அப்படி கடல் பொங்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் பெருங்கடல் பொங்கி வந்துச்சுன்னா பூமியிலேருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா அது 70 விழுக்காடு கடல், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ 10 ஆண்டு பசுமை திட்டம்னு பச்சை போர்வையால் உங்களுக்கு வெயில் அடித்தா கொடை பிடிக்கிறீங்க. என் தாய்க்கு வெயில் அடிக்குது, பூமி தாய்க்கு. அப்போ கொடை பிடிக்கணும். அவளுக்கு ஒரே கொடை தான் இருக்குது, பச்சை கொடை. அது மரம் தான். 10 ஆண்டு பசுமை திட்டம், நாடெங்கிலும் மரம் வளர்ப்பேன். பிறகு பல கோடி பனை திட்டம். அப்புறம் இந்த கணக்கில்லாத நீர்த்தேக்கங்களை நீங்கள் விண்ணில் பறந்து போகும்போது குனிஞ்சு பார்த்தீங்களா, அந்த தேகத்தில் எப்படி தேமல் இருந்தால் திட்டாக இருக்குமோ அப்படி என் தேசமெங்கு நிலத்தில் திட்டாக இருக்கும், நீர் தேமலாக இருக்கும். அப்படி உருவாக்கிடுவேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடங்கள்லாம் பசுஞ்சோலை பள்ளி, சாலையெல்லாம் பசுஞ்சோலை சாலைகள்லாம் நீங்கள் நடக்கும்போது இருவரங்கும் மரங்கள் இல்லாத வெற்றிடங்கள்னு ஒன்றை நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாம் ஒரே காலத்தில் சமகாலத்தில் எடுப்பேன். அப்போ நச்சு மரங்களாக இருக்கிற சீமக்கருவேலை, யூக்கலிப்டஸ், இந்த 2 மரம் என்னென்னா, மரங்களின் இந்த 2 மரத்துக்கும் வேர்க்காதனால இது என்ன செய்யுதுன்னா, கடல்ல இருந்து சூரிய ஒளியில் நீராவியாகி மேலே மிதந்து வர்ற ஈர பதத்தை உணவாக்கி உறிஞ்சும் போது அது மேகமாகவே உருவாக விடாமல் தடுக்கிறதுனால நான் மழைப்பொழிவை இழக்கிறேன். அப்போ இந்த மரங்களை எடுத்துட்டு மாற்று மரங்களை நடுறேன் சமகாலத்தில். மறுபடி இந்த விளைநிலங்களில் எனக்கு இருக்கிற அரசு இடங்களெல்லாம் விளைநிலங்களாக மாற்றி அல்லது தனியார் மக்கள்கிட்ட இருக்கிற அவங்க விளைநிலங்களை ஒத்திக்கி கையகப்படுத்தி அதை லீஸுக்கு எடுப்போம்னா எடுத்து அதை வேளாண் பண்ணைகளாக உருவாக்கி மக்களின் வாழ்விடங்கள்லேயே வேலைவாய்ப்பை கொடுக்க, அவர்கள் வாழ்விடங்களே கல்வி மருத்துவ தரத்தை உயர்த்துறதுக்கு எல்லாத்துக்குமே விரைந்து வேகமாக செய்வேன். சட்டம் இருக்குது, இங்கே ஒழுங்கு இல்லை. அப்போ காவலர்களுக்கு 8 மணி நேரம், பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் பண்ணின்னு சுழற்சி முறையில் கொடுப்பேன். இப்போ வாரம் ஒரு நாள் விடுமுறை. நீங்கள் சனிக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா சனிக்கிழமை எடுத்தவர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துப்பார், அடுத்த வாரம் இந்த வாரம் எடுத்தவர், அப்படி மாற்றி ஒரு நாள் விடுமுறை அது மாற்றிடுவோம். அதுபோக குற்ற தடுப்பு காவல் படையை எடுத்துவேன். ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ்னு குற்ற தடுப்பு காவல் படையை எடுத்துவேன். அவருக்கு உடல் தகுதி சீருடை அதெல்லாம் இருக்காது. அவர் குள்ளமாக இருப்பார், ஒல்லியாக இருப்பார். ஆனால் அவர் காவல்துறைன்னு தெரியாமல் மக்களுக்குள்ள ஊடுருவ விட்டு
குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய படையை உருவாக்கிடுவேன். அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வேலைகளை வேக வேகமாக பண்ணுவேன். எடுத்தவனே தரம் உயர்த்த கல்வியும் மருத்துவத்தையும் பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு வேளாண்மையும் கையில் எடுத்து வேளாண்மை செய்கிறதுக்கு எனக்கு அடிப்படையாக நீர் இருக்கிற தேவையினால நீர்வள பெருக்கம், இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், இதையெல்லாம் 6 மாசத்துல ஒரு அடித்தளத்தை போட்டு ஒரே நேரத்தில் ஒரு இராணுவ போர்க்கால நடவடிக்கை போல இயங்க தொடங்குவேன். 2016 நீங்கள் தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்தீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 8 விழுக்காடு 8.5 விழுக்காடு 8.5 விழுக்காடு ஓட்டு நீங்கள் வாங்கி எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு கூட்டணியில் சேருவீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு தனி கூட்டணியை வந்து உருவாக்கிடுவீங்க இந்த முறை அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். விஜயோடையோ இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சிகளோடையோ அந்த 4 கட்சி இல்லாமல் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் அல்லாமல் பிற கட்சிகளுடன் நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைப்பீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஏன் அது நடக்காமல் போயிடுச்சு? இல்லை, நம்ம கொண்டிருக்கிற நோக்கம்தான், கொள்கை தான். இப்போ 4 பேருமே முதலமைச்சர் ஆகணும்னு இருக்கிறோம். நான் 10 ஆண்டுகள் 10வது ஆண்டில் சந்திக்கிறேன் தேர்தல் அரசியலில். இப்போ தம்பி விஜய் வரும்போது அவர் மறுபடியும் ஈவேரா ஐயாவை எடுத்துகிட்டு வர்றாப்புல. அவர் இப்போ அவர்கிட்ட கேட்டால் என்ன கொள்கையை ஏற்கிறீங்க பெரியார்ட்டுன்னா அவருக்கு சொல்லலை. அப்புறம் அது மறுபடியும் அதே திராவிட அரசு, எந்த அரசியலை வீழ்த்தணும்னு நம்ம வந்திருக்கோமோ அப்போ அதே அரசியலை அதே கோட்பாட்டை எடுத்துகிட்டு வர்றாப்புல. அப்புறம் திராவிடமும் தமிழ் தேசியம்லாம் ஒன்று தான்றாரு. அப்போ அதே ஈவேரா, அதே பேரறிஞர், அதே எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் கோட்பாடு எப்படின்னா திமுகவை ஒழிச்சிடணுன்றாரு. அது தொடங்கியவரை முன்மாதிரியாக வச்சுக்கிறாரு. அதிமுக ஊழல் கட்சி ஒழிச்சிடணுன்றாரு. அதை தொடங்கியவரை முன்மாதிரின்னு வச்சுக்கிறாரு. அதை ரோல் மாடலாக வச்சுக்கிறாரு. இது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இங்கே என் மக்களை வந்து இலவசங்கிற அந்த இதில் கொடுத்து இவங்க வந்து எப்படி செஞ்சிட்டாங்கன்னா ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இலவசங்கிறது ஒரு ஏமாற்று. நான் எதுக்கு உங்களுக்கு வேலை செய்ய, இலவசம் எதுக்கு உங்களுக்கு தரணும்? என் சொந்த பணத்திலேருந்து கொடுக்கல, மக்களின் காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு ஏமாற்றான்னு நினைக்கிறேன், பெருத்த ஏமாற்று. 10.5 லட்சம் கோடி கடனை தொட்டிருக்குது. எந்த நலத்திட்டமும் நிறைவேற்றப்படலை. தலைநகர்களோட சரியான சாலை இல்லை, தலைநகர்களோட தடையற்ற மின்சாரம் தர முடியல. 2வது மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடக்கூட ஒரு வாய்க்கால் இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குப்பை மேலாண்மை கூட சரியாக இல்லை. அப்போ 10.5 லட்சம் கோடி எங்கே வந்துச்சு? கல்வி முழுமையாக கொடுக்கப்படலை, மருத்துவம் தரம் உயர்த்தப்படலை. ஆனால் ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. 500 கோடி 1000 கோடி ஏறிக்கிட்டு இருக்குது. பணம் பட்ஜெட்டில் கூடுது, தரத்தில் கூடலை மருத்துவம். அப்போ அந்த மாதிரி கேட்டுட்டு பாருங்க. அப்போ இந்த கட்சி ஆட்சிகள் வந்து இது 2000 கொடுக்குறேங்குது, அது 2000 கொடுக்குறேங்குது, இவர் 2500ங்கிறாரு, ஒருத்தர் 3 எரிகாற்று உருளைங்கிறாரு, அதை சிலிண்டருங்கிறாரு, இவர் 6 சிலிகாற்று உருளைங்கிறாரு. இது கேட்கும்போது சிரிப்பாக இருக்குது. எங்கேருந்து எடுப்பீங்க கொடுப்பீங்க? இல்லை, மற்ற கட்சிகள்லாம் இருக்கா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, அவங்களோடலாம் நீங்கள் பேச அவங்க வந்து அதான் அவங்க தேசிய உரிமைக்கு நிற்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கட்சி வெல்லுதோ, வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ திமுக மாதிரி கட்சிக்கு இருந்தால் அதுவே காசு கொடுத்து வெல்ல விட்டுருவோம்னு நினைக்கிறாங்க. விசிக, பாமக இருக்காங்க, அவங்க யார் கூடயாவது பேசுனீங்களா? ஏதாவது ஒரு இல்லை, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து திராவிட சித்தாந்தத்தோட அது அப்படி கரைஞ்சிட்டாங்க. அவங்க சரியாக வராது. 2வது நீங்கள் ஒரு சாதி கட்சி, ஒரு மத கட்சியை சேர்த்துக்கிட்டு நிற்கிறது சரியாக வராது. நாங்கள் பொது ஒரு இயக்கம், நாங்கள் மெதுவாக வருவோம், ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக வருவோம்னு சொல்கிறது காரணம் அதுதான். இப்போ நான் ஒரு கட்சி உங்கள் சாதியை சேர்த்துக்கிறேன், அந்த சாதி போடாது. இங்கே எல்லா சாதிக்கும் தலைவர் இருக்கிறாங்க, எல்லா மதத்துக்கும் தலைவர் இருக்காங்க. இது எல்லாருக்குமா சேர்த்து ஒரு அரசியல் இருக்கா? இல்லை. அப்போ ஒரு அரசியல் வேணும்ல, அதுக்கு தான் நாங்கள் இதோட சேரலை. இவரை சேர்த்தா வராது, அவரை சேர்த்தா வராது. இதுக்குள்ளே போய் சேர்ந்தால் நானும் ஒரு கட்சி ஆயிடுவேன், ஒன்னாப்தி பார்ட்டி ஆயிடுவேன். அப்போ இதுக்குள்ளே போய் கூட்டணி வச்சுவேன், வளர்ந்துருக்கான்னு சொல்லுங்கள், நான் போய் சேர்ந்து வளர்றேன். இருந்த வாக்கை இழந்திருப்பானே ஒழிய. இல்லை, அது புரியுது. ஏன் நீங்கள் தலைமையாக இருக்க நம்ம தலைமையில் யார் வருவா? நம்ம தலைமையில் யார் வருவா? புதிய ஆற்றல், நான் சேர்த்துக்கிற மாதிரி ஒரு ஆற்றல் யார் இருக்கா? எங்கூட சேர்ந்து நிற்கலாம், நானும் தம்பி விஜய் நின்றுக்கலாம். அவர் வரும்போதே கோட்பாட்டு அளவில் மாறுபட்டுறாங்க. அவராவது அதை விடுவார்னு பார்த்தா அவரை மறுபடியும் அதே இலவசம், அதே நான் வந்து 2000 கொடுப்பேன், 2500 கொடுப்பேன், 6க்கு கொடுப்பேன், தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், அப்புறம் வெல்கம் கிட்ட. ஆனால் நீங்கள் அப்படி யோசிக்கலையா? அண்ணன்கிட்ட அதிகாரம் வந்ததுன்னா நம்ம குறைந்த சீட்டு எடுத்தாலும் நம்ம அதிகாரத்தை வைத்து சில வேலைகள் நம்ம செய்ய முடியும் நம்மளுடைய இது அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா?
அப்படி குறைந்த சீட்டு எடுத்து கூட்டணியில் போய் 15 20 சீட்டு 25 சீட்டு வென்றவர்கள்லாம் செஞ்ச ஒன்று சொல்லுங்க. அவங்கள மாதிரி நீங்க உங்களுடைய இது வேற மாதிரி இருக்கலாம் இல்லையா? உங்களுடைய அது இல்லை. நீங்கள் நம்ம ஒரு கூட்டணி வச்சு வென்றோம். அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்குது. அந்த கூட்டணி கட்சியின் தலைமை ஆட்சியில் இருக்குது. அந்த அரசு தப்பு பண்ணுது. அப்போ தப்பு பண்ண ஆட்சியை எதிர்த்து பேசியிருக்காங்களா? இல்லை இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக செய்கிற ஆட்சியின் தவறுகளை ஏதாவது சுட்டி காட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்ல நீங்க ஒரு தனித்துவமான தலைவர் இல்ல. உங்ககிட்ட நாங்க அதை எதிர்பார்க்க மாட்டோம். அதனால தான் அங்கே போகாமல் நான் தனித்துவமான நான் மெதுவாக வரேன். நான் மெதுவாக வரேன், ஆனால் திரும்பி போகிறது இல்லை. ஆபிரகாம் சொல்கிறேன், நான் மெதுவாக வருவேன், ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், வளைஞ்சு நெளிஞ்சு வர்ற வெற்றியை விட நிமிர்ந்து நேராக நின்று மெதுவாக தோல்வியே மேன்மையானதுங்கிறப்பல உங்களுக்கு புரியுதா? இப்போ அப்படி என்ன நான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க? அது என் மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் அப்படி செஞ்சிடக்கூடாதானே அவங்க தான் நினைக்கணும். நம்ம பிள்ளை தனியாக இருந்து இவ்வளோ நாள் போராடுற நடை அவனுக்கு போட்டு விடுவோம்டா, வந்து அது சொல்கிறாடா அப்படின்னு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டு ஆண்டுட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க. ஐயா எடப்பாடி ஒரு 4.5 ஆண்டுகள் ஆண்டுட்டார், வாழ்ந்துட்டீங்க. அப்போ திருப்பி இந்த ஆட்சிகள் தான் மறுபடியும் தொடரும். இப்போ புதுசாக வரணும்னா எங்களை மாதிரி இருக்க புது பிள்ளைகளுக்கு தான் கொடுத்து பார்க்கணும். இனி இதை விடவா மோசமாக ஆட்சி செஞ்சிருவோம். அப்படி செஞ்சால் கல்லால் எடுத்து கூட எங்கேன்னு சொல்லிட்டேன். இந்த அது அது மக்கள் கையில் தான் இருக்குது. அது என்னை நீங்கள் எப்படி கவனிக்கணும்னா, நான் ஒரு அரசியல் பின்புலம் இல்லை, ஒரு இடத்துல இருந்து வரல. அப்பா அமைச்சரனோ முதலமைச்சரனோ அவர் வாரிசாக நாங்கள் வரல. அப்புறம் ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியை பிரிச்சுக்கிட்டு வந்தேன்னு இல்லை. ரெண்டாவது எனக்கு பெரிய பொருளாதார வலிமை இல்லை. நான் இப்போ அத்தனை லட்சம் கோடி வச்சுருந்தேன் அப்படி வரல. ரெண்டாவது ஒரு எளிய பிள்ளைகள் நாங்கள் செய்கிற இந்த அரசியலை என் மக்கள் கவனிக்க தொடங்கி எங்களுக்கு இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கிறதுல நான் இல்லை. அதில் 36 லட்சம் பேர் தேடி 8.5 விழுக்காடு வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆக்கியிருக்காங்கன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வாக்கு இருக்குது, எல்லாருக்குமே அவங்க பேரம் பேசுகிறாங்க, கூட்டணி கூப்பிட்றாங்க, இவனையும் கூப்பிட்ருப்பாங்க, பேரம் பேசியிருப்பாங்க, ஆனால் போகல. அப்போ இவன் சீட்டுக்கும் நோட்டுக்கும் சரணடையலை, பதவிக்கு ஆசை இல்லை, அவன் மக்களின் உதவிக்காகத்தான் இருக்கிறான் அவன் நினைக்கிறதுனால தான் 3வது 4வது வெற்றியிருந்த என் மைக் சின்னத்தை தேடி இத்தனை லட்சம் பேர் வாக்கு கொடுத்துருக்கான். இப்போ நான் கூட்டணின்னு போனேன்னா காரி துப்புவான். இந்த நாட்டில் நல்ல அரசியலுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடும். வரவனா அப்படி தாண்டா பேசுவான், கடைசியாக வியாபாரம் பண்ணி அரசியல் விடுதலைன்னு வருவான், அப்புறம் அரசியல் வியாபாரத்தில் முடிப்பான்னு வந்துடும். அதனால என் மக்கள் தருகிற வெற்றியும் தோல்வியும் எனக்கு சம அளவு மகிழ்ச்சியானது தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால என் தத்துவம் தனித்துவமானது, குழப்பமில்லா தெளிவான கொள்கை, குழப்பமில்லா முடிவு. அதில் என் கொள்கை என் தத்துவம். இப்போ நான் சொல்கிறேன் இப்படி செய்வேன்னு, அது அண்ணன் சொல்கிறது நல்லா இருக்குது, இவர் சொல்கிறது நல்லா இருக்குது, இவரோட போய் இவருக்கு வலிமை சேர்ப்போன்னு வந்தால் சேர்ப்போம். ஏன் நாம் போய் கூப்பிட்டு அவர் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு, கூட்டணிக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னா பேசிட்டு தானே போகிறாங்க எல்லாரும். அது மாதிரி நம்ம செய்ய முடியாது. அந்த அரசியலை செய்ய நம்ம வரலை. அதனால தான் நம்ம தனிச்சு போகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.